வணக்கம் பிள்ளைகள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். விசேஷமாக இன்றைக்கு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு அலகை பற்றி கற்பிக்க போகிறேன். உங்களோட பாடப்புத்தகத்தில் 2வது அலகு எமது சூழலில் உள்ளவை என்ற தலைப்புக்கு கீழே சில செயற்பாடுகளோடு கூட உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கலாம் வேண்டி யோசித்து வந்திருக்கிறேன் பிள்ளைகள். ஓகே, நாங்கள் பார்ப்போம். எமது சூழலில் உள்ளவற்றை நாங்கள் 2 பிரதான பிரிவுகளாக பிரிப்போம். அது ஒன்று உயிருள்ள அங்கிகள், மற்றது உயிரற்றவை. உயிருள்ள அங்கிகளை பற்றி நீங்கள் 1வது அலகில் நல்ல தெளிவாக படிச்சிருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் இன்றைக்கு உயிரற்றவைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உயிரற்றவையை நாங்கள் சடப்பொருட்கள் என்று சொல்லுவோம். பிரதானமான 2 பிரிவுகளில் ஒரு பிரிவு உயிருள்ளவை, மற்ற பிரிவு உயிரற்றவை. இதில் உயிரற்றவைகளை நாங்கள் சடப்பொருட்கள் என்று சொல்ல போகிறோம். அந்த சடப்பொருட்களை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சடப்பொருட்களை நாங்கள் பிரதானமான 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் பிள்ளைகள். ஒன்று திண்மங்கள், இன்னொன்று திரவங்கள், மற்றது வாயுக்கள். திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் என்ற பிரதானமான 3 பிரிவுகளுக்குள்ள சடப்பொருட்களை நாங்கள் உள்ளடக்க போகிறோம். ரைட். அப்போ திண்மங்களுக்கு உதாரணங்கள் சில நான் என் மேசையில் வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த பொருட்களை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், சில பாக்ஸுகள் வச்சுருக்கிறேன். சரியா? இந்த கிளாஸ், இந்த இதுகள் எல்லாமே திண்ம பொருட்கள். இந்த பேனை, உங்களோட பாட புத்தகம், இது எல்லாமே திண்ம பொருட்கள். ஓகே, இதுகள் எல்லாம் திண்ம பொருட்கள். இந்த பாருங்கள், பாக்ஸ் இருக்குது. இந்த சில பெட்டிகள், பாடப்புத்தகம், உங்களோட பாடப்புத்தகம் ஒரு திண்மம். இந்த பாருங்கள், இந்த கிளாஸ், இந்த இதுகள், மற்றது இந்த பாருங்கள் ஒரு பரிசோதனை குழாய், இது பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் திண்ம பொருட்களுக்கான சில உதாரணங்கள். இந்த திண்ம பொருட்கள். ரைட். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ திண்ம பொருட்களுக்கு உதாரணங்கள். இது இல்லாமல் நீங்கள் சூழலில் பார்க்குற கல், மண், வேறு நிறைய பொருட்கள், ஃபோன், அது இதுன்னு எவ்வளோ பொருட்கள் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ அதெல்லாமே திண்ம பொருட்களுக்கு உதாரணங்கள். ரைட். இப்போ நாங்கள் திரவ பொருட்களை பார்ப்போம். பாருங்கள், இந்த வரிசையில் பாருங்கள், அப்படியே ஹேண்ட் சானிடைசர் திரவ நிலையில் இருக்குதா? அந்த பாருங்கள், அது சரிக்குள்ளே போகுத்தானே. ஆகவே அது திரவ நிலையில் காணப்படுற ஒரு திரவ சடப்பொருள். இது ஆயில். எங்களோட வீட்டில் இருந்த பொருட்களை தான் நான் கொண்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஆயில். சோயா சாஸ், நிறைய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லையா? சோயா சாஸ் போட்டு நிறைய சாப்பிட்றதுல விருப்பம் தானே. ரைட். சோயா சாஸ் ஒரு திரவ சடப்பொருள். விம் லிக்விட். இந்த பாருங்கள், விம் லிக்விட். பாருங்கள், தண்ணி, சாதாரண ஒரு பாட்டிலில் தண்ணி. ரைட். நீர். அப்போ நாங்கள் இப்போ சயின்ஸில் எப்படி சொல்லுவோம்? இதை நீர்ன்னு சொல்லுவோம். ரைட். இது எல்லாமே திரவ சடப்பொருட்கள். இது இல்லாமல் விநாகிரி, உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, பால் வச்சுருப்பாங்க, மருந்து வகைகள் வச்சுருப்பாங்க. சில நேரம் இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய வீடுகளில் கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா? பிடிக்காது தானே. ரைட். அந்த கஷாயம் வச்சுருப்பாங்க, பிளேன் டீ வச்சுருப்பாங்க, டீ வச்சுருப்பாங்க. இது எல்லாமே திரவ சடப்பொருட்களுக்கான உதாரணங்கள் தான். அப்போ திரவம் அப்படின்னு உடனே யோசிக்க தொடங்கிடுறது. அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சாதாரணமாக நாங்கள் வாழ்க்கையில் பாவிக்கிற பொருட்களை தான் திரவ சடப்பொருட்கள்னு சொல்கிறோம். ரைட். இப்போ திண்மங்களை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருந்தது, திரவங்களையும் காட்டக்கூடியதாக இருந்தது. வாயுக்களை நான் எப்படி காட்டுறது? இப்போ இதெல்லாம் வளிமண்டலத்தால் சூழப்பட்டிருக்குது. அப்படி நான் சுவாசிக்கிறேன் இல்லையா? மூச்சை உள்ளுக்கு எடுத்து வெளியில் விடுறேன். அப்போ இந்த வாயுவை எனக்கு காட்ட முடியுமா? முடியாது. இந்த வாயு அசுத்தமயமா இருந்தால் அவங்களுக்கு இந்த வாயுக்களை பார்க்கலாம். அப்போ நான் இங்கே ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், கோயில் ஒன்று பற்றி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த புகை வளிமண்டலத்தில் கலக்கக்குள்ளே இதிலிருந்து போகுது இல்லையா? அப்போ இதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், இந்த வாயு, புகை. சரியா? இப்போ இது மாதிரி வேறு சில பொருட்களை நீங்கள் இந்த பெப்சி கவரெல்லாம் எடுத்து எரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கலரில் புகை வரும். அப்போ அதெல்லாமே வாயுக்கள் தான். அப்போ வாயு ஒரு கலவையாக இருக்குது. நாங்கள் உள்வாங்கிற காற்று ஆக்சிஜன், நாங்கள் வெளிச்சுவாசத்தின் போது வெளியில் விடுற காற்று கார்பன் டை ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடுன்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ ஆக்சிஜன் இருக்குது, கார்பனீர் ஆக்சைடு இருக்குது, ஐதரசன் இருக்குது, நைதரசன் இருக்குது, ஏனைய சடத்துவ வாயுக்கள். அப்போ இந்த வாயுக்களுக்கு உதாரணமாக நாங்கள் புகையவும் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா இது கலந்து போகிறதால. ரைட். பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுக்காக அதை காட்டினேன். ஓகே, இப்போ அதை நாங்கள் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்து சடப்பொருட்களின் இயல்புகள். இங்கே பாருங்கள், சடப்பொருட்கள் திண்மங்களை பார்ப்போமே. முதலாவது திண்மங்களோட இயல்புகள்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த பெட்டி எடுத்து இந்த இடத்துல வைப்பமாக இருந்தால்
இந்த இடத்துல எங்களுக்கு வேறு ஏதாவது வைக்க இயலுமா? இந்த இடத்துல இந்த பெட்டி மட்டும்தான் இருக்க இயலும் இல்லையா? வேணும்னா அதுக்கு மேலே நாங்கள் கொண்டு வைக்கலாம். பட் இந்த இடத்துல எங்களுக்கு வைக்க முடியாது. ஆகவே இது வந்து என்ன செய்யுது? இந்த இடத்தை அடைத்து கொள்கிறது. அப்போ திண்மங்களுடைய இயல்புகளில் பிரதானமானது இடத்தை அடைத்து கொள்ளும் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்குறோம். ரைட். அதே மாதிரி திரவங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் திரவங்களும் இடத்தை அடைக்கிது தானே, இந்த பாட்டிலோட இடத்தை அடைச்சி கொள்ளுது. ரைட். அதுக்கு முதல் பார்ப்போம், திண்மங்களுக்கு ஒரு நிலையான வடிவம் இருக்குது இல்லையா பிள்ளைகள்? இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு நிலையான வடிவம் இருக்குது. இது எனக்கு மாற்ற முடியுமா? டக்கண்டு இப்படி நான் ரவுண்டாக்க இயலுமா? இல்லாட்டி எனக்கு இப்படி நீட்டி வச்சிட இயலுமா? ஒன்றும் செய்ய இயலாது இல்லையா? இதுக்குரிய வடிவம் இது தான். இந்த கிளாஸுக்குரிய வடிவம் இதே தான். இதை எனக்கு மாற்ற முடியாது. போட்டுன்னு ஒரு கீ இல்லாமல் வேணால் ஆக்கலாம், மற்றபடிக்கு மாற்ற முடியாது இதோட வடிவத்தை. அப்போ நிலையான வடிவம் உண்டு, இடத்தை அடைத்து கொள்ளும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் திரவங்களின் இயல்புகள். திரவங்களுக்கு இடத்தை அடைத்து கொள்கிற இயல்பு இருக்குது இல்லையா? அப்போ இந்த தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்குது. இதில் இந்த அளவுக்குள்ளே எனக்கு வேறு ஏதாவது ஊற்ற முடியுமா? இல்லை. இந்த தண்ணியை வெளியேற்றினா மட்டும்தான் இந்த இடத்த எனக்கு நிரப்ப முடியும். வேறு ஒரு பாலோ இல்லாட்டி டீயோ என்னவோ ஊற்றணுமா இருந்தால் இதை நான் வெளியேற்றிட்டு தான் ஊற்றணும் இல்லையா? ஆகவே இதை இடத்தை அடைத்து கொள்கிற இயல்பு இதுக்கும் இருக்குது. ஆனால் திட்டமான வடிவம் இல்லை. அதை நாங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் இருக்கக்குள்ளே இந்த நீர் இந்த பாட்டிலோட அமைப்பை பெற்றிருக்கு. சரியா? இதையே நான் இந்த கிளாஸுக்குள்ளே ஊற்றக்குள்ளே பாருங்கள், ஊற்றின பிறகு பாருங்கள், இந்த கிளாஸோட அமைப்பை பெறுது இல்லையா? இப்போ இதுக்கு நிலையான வடிவமாக அதே தண்ணி தான், அதே பாட்டிலில் இருந்த நீர் தான். ஆனால் வேறொரு பாத்திரத்தின் வடிவத்தை இது பெறுது. இந்த கிளாஸோட அமைப்பை தானே இப்போ இது பெற்றிருக்குது. அப்போ நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி பார்ப்போம். ரைட். இந்த பாத்திரத்தில் ஊற்றுவோம். இது வேறு ஒரு அமைப்பு தானே. அப்போ இதை நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பாத்திரத்தின் அமைப்பை பெற்றுருச்சு. அதே நீர் தான், அதே பாட்டிலில் உள்ள நீர் தான், ஆனால் வேறொரு பாத்திரத்தின் அமைப்பை பெறுது. ஓகே. ரைட். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து குட்டி பரிசோதனை குழாயில் ஊற்றி பார்ப்போம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி இல்லையா? ரைட். இந்த பரிசோதனை குழாயில் ஊற்றக்குள்ளே இந்த பரிசோதனை குழாயின் வடிவத்தை பெறுது. பரிசோதனை குழாயின் வடிவத்தை பெற்றுக்கொள்ளுது. அப்போ திரவ பொருட்களுக்கு வந்து என்ன இல்லை? நிலையான வடிவம் இல்லை. இடத்தை அடைத்துக்கொள்ளும் இயல்பு இருக்குது, ஆனால் நிலையான வடிவம் இல்லை. ரைட். ஓகே. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள் வாயுக்களை பற்றி. வாயுக்களுக்கு வந்து என்ன இல்லை? உண்மையாகவே நிறமும் இல்லை, மனமும் இல்லை, அப்படித்தான். ஆனால் வாயுக்கள் இப்போ இந்த கோயிலில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொஸ்கிட்டோ கோயிலேருந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல்லுக்கு தானே உடம்பெல்லாம் ஓடி போகிறது. இதுக்கு மனம் இருக்குது, நிறம் இருக்குது. ஆகவே இது வந்து சுத்தமான வழி இல்லை, இது வந்து அசுத்தமான வழி. ஆகவே தான் அது நிறத்தையும் கொண்டிருக்குது, மனத்தையும் கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வாயுவின் இயல்பை. வாயு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி, அதாவது நிலையான ஒரு வடிவம் இருக்கா? இங்கே பிள்ளைகள் இதில் இருக்கும், இந்த ஆய்வுக்கூடத்தில் இருக்கும் பாருங்கள். இதுக்கு நாங்கள் நிலையான ஒரு கனவளவு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை செய்து பார்ப்போம் கொஞ்சம். ரைட். பாருங்கள், இந்த வாயு வந்து இதுக்குள்ளே நிரம்புது. கொஞ்சம் எடுங்களே. இதுக்குள்ளே நிரம்புகிற வாயுவை நான் இன்னொரு அதே மாதிரியான ஒரு வாயுச்சாடின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து கிளாஸில் தான் நான் செய்கிறேன். 2 வாயுச்சாடிகளை கவிட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வாயுச்சாடியில் அந்த பக்கமும் அது என்ன செய்யும்? நிரம்பிடும். பார்ப்போம் நாங்கள் இப்போ நிரம்புறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை கண். அதாவது நாங்கள் முதல் மேலே இருந்த கிளாஸில் மட்டும்தான் அந்த வழியை நிரப்பினோம். இப்போ பாருங்கள், கீழே உள்ள கிளாஸும் அந்த வழியால் நிரப்பப்பட்டுருச்சு. அப்போ ரெண்டும் சேர்ந்து இப்போ ஃபுல்லாக அந்த ஃபுல் கிளாஸுகள்டையும் கனவளவை பெற்றுருச்சு இல்லையா? அப்போ நிலையான ஒரு கனவளவு இருந்தால் அதுக்கு என்ன செய்ய முடியாது? இப்படி பரவ முடியாது. ஆகவே வாயுக்களுக்கு நிலையான கனவளவு இல்லை என்றதை இந்த செயற்பாட்டின் மூலமாக நீங்கள் விளங்கப்படுத்தலாம். ரைட். இப்போ பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வாயு போகிறத பாருங்கள், இந்த வழி போகுது. நிலையான கனவளவு இல்லை, எந்த நிலையான கனவளவு இல்லை. எந்த பாத்திரத்தை உள்ளடக்குதோ அந்த பாத்திரத்தின் கனவளவை ஃபுல்லாகவே பெற்றுடும். ரைட். இப்போ வழி இடத்தை அடைத்து கொள்ளும்ன்றதுக்கு நான் அன்றைக்கு செய்கிறேன். பாருங்கள், இது நாங்கள் எம்டி பாட்டில்னு சொல்லுவோம், ஆனால் இது எம்டி இல்லை, இது ஃபுல்லாகவே என்ன இருக்குது? வழி இருக்குது.
பாருங்கள், வலி இல்லைண்டா இதை நாங்கள் அப்படி தண்ணிக்குள்ளே அமுத்தினா என்ன செய்யணும்? தண்ணி இதுக்குள்ளே போகணும் இல்லையா? பார்ப்போம், நாங்கள் தண்ணிக்குள்ளே அமுத்தி பார்ப்போம் போகுதான்ட்டு. இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே அது போகலை. ரைட். அதே நேரம் இந்த வலியை நான் வெளியேற்றினா இது இப்போ தண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே போகும். பாருங்கள், வலிக்குமிழ் போகுது. போக போக அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையுது. பாருங்கள், இல்லைங்கதா? வலிக்குமிழ் பாட்டிலில் உள்ள வலிக்குமிழ் வெளியேற தண்ணி அதுக்குள்ளே நிரம்பும். இல்லாட்டி நிறைக்க இயலாதுங்களுக்கு. இந்த இப்படி அமுத்துனா போகாது தண்ணி உள்ளுக்கு. பாருங்கள், உங்களுக்கு விளங்குதோ? நீங்களாக செய்து பார்க்கலாம் பிள்ளைகள். ஒரு எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு இப்படி தண்ணிக்குள்ளே அமர்த்தி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் சரிச்சிட்டு அந்த வலிக்குமிழை வெளியில் விட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் அடுத்த பக்கம் திருப்பி செய்து காட்டுறேன். இந்த இங்கே பாருங்கள், பாருங்கள், வலிக்குமிழ் வெளியேற தான் தண்ணி வாளிக்குள்ளே பாட்டிலுக்குள்ளே நிரம்பும். ரைட். வலிக்குமிழ் வெளியேற தான் தண்ணியை நிரப்ப முடியும் எங்களால். ரைட். ஆகவே வலிக்கும் என்ன இயல்பு இருக்குது? இடத்தை அடைத்துக்கொள்ளும் இயல்பு இருக்குது. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் செயற்பாடுகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நான் இந்த செயற்பாட்டை உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக எழுதி வைக்கிற ஒரு முறையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிரேட் 5ல் நீங்கள் சுற்றாடல் பாடத்துக்கு ஒரு கொப்பி பாவிச்சிருப்பீங்க. அந்த கொப்பியில் உங்களோட இப்படி பார்க்கக்குள்ள நீங்கள் இது என்னது இப்படி தண்ணி பார்ப்பீங்க கொப்பீங்க. அப்போ இது வலது பக்கம், இது இடது பக்கம். ரைட். அப்போ இடது பக்கம் சும்மா பிளேனாக இருக்கும், வலது பக்கம் மட்டும் ரூல்ஸ் உள்ளதாக இருக்கும். அந்த கொப்பியை வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் எப்போதும் ப்ராக்டிக்கல்ஸ் எழுதுறதுக்கு, ப்ராக்டிக்கல்ஸை அறிக்கைப்படுத்தி வச்சுக்கொள்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எப்போதும் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும், பார்த்த உடனே தெளிவாக இருக்கும், ஆசையாக இருக்கும் படிக்கிறதுக்கும். ஓகே. அப்போ அதில் நீங்கள் பிள்ளைகள் 5 முக்கியமான விஷயங்களை எழுத வேண்டி வரும். அதாவது இந்த சைடில் நீங்கள் எப்போதும் படத்தை கிருவீங்க. ஏன்னா அது பிளேன் ஷீட் தானே, நல்லா தெளிவாக பெரிய உருவமாக எப்போதும் ரூலரெல்லாம் பாவிச்சு நீட்டாக படத்தை வரைஞ்சி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ இந்த பரிசோதனை, இந்த செயற்பாடு, இப்போ நாங்கள் இந்த கிளாஸில் செய்து காட்டினேன் தானே உங்களுக்கு, அந்த செயற்பாட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த செயற்பாடு ஏன் செய்தேன்? வலிக்கு திட்டமான கனவளவு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக செய்தேன். அப்போ நீங்கள் நோக்கம் என்று எழுதிட்டு தலைப்பேன். என்ன நோக்கத்துக்காக செய்தோம்? வலிக்கு திட்டமான கனவளவு இல்லை என்பதை அறிதல் அல்லது விளங்கிக் கொள்ளல், ஏதோ ஒன்று உங்களோட பாசையில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அது செய்கிறதுக்கு எனக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்பட்டுச்சு? இந்த கண்ணாடி குவளைகள் 2 தேவைப்பட்டுச்சு. கண்ணாடி குவளை என்று சொல்லுவோம் கிளாஸை. கண்ணாடி குவளைகள் 2 தேவைப்பட்டுச்சு. இது மொஸ்கிட்டோ காயில் 1 தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு தீப்பெட்டியும் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மொஸ்கிட்டோ காயிலை பற்றி வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே இப்படி கண்ணாடி குவளைகள் 2ஐயும் இப்படி தலைகீழாக வச்சோம் இல்லையா? அதுக்கு முதல் நாங்கள் இதை நிரப்பினோம் இல்லையா? புகையால் நிரப்பினோம். புகையால் நிரப்பிட்டு அதுக்கு பிறகு தான் இதை இப்படி வச்சோம். சரி. அப்போ இதை நீங்கள் என்ன செய்யலாம்? படத்தில் வரைஞ்சி வச்சுக்கொள்வீங்க. அப்போ தேவையான பொருட்கள் எழுதக்குள்ளே அதை எழுதிடுவீங்க. அதுக்கு பிறகு செயற்பாடு, 3வது விஷயம் செயற்பாடு. என்ன செய்தோம்? கிளாஸை தலைகீழாக பிடிச்சிக்கொண்டு கோயில்ட புகையை இதில் சேகரித்தோம். பிறகு இன்னொரு கிளாஸை அடியில் வச்சு இப்படி மூடிட்டு வச்சு அவதானித்தோம். அவ்வளவுதான். ரைட். அதானே செயற்பாடு. அவதானிச்சிங்க தானே? அவதானித்தோம் என்று எழுதிட்டு அவதானம் என்று போடுவீங்க. என்ன அவதானித்தீங்க? மேலே இருந்த கிளாஸில் உள்ள புகை அவ்வளவும் கீழையும் பரவி இருந்து முழுவதும் அந்த பாத்திரம் முழுவதும் அந்த புகையால் நிரப்பப்பட்டுச்சு. அப்போ திட்டமான ஒரு கனவளவு இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்க முடியாது தானே. அப்போ அந்த அவதானத்தில் நீங்கள் எழுதுவீங்க, வலியானது முழு பாத்திரத்தின் கனவளவையும் கொண்டது. அவ்வளோதான் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. முடிவு என்ன? முடிவு சரி பிள்ளைகளை. அப்போ அவதானம் எழுதி முடித்த பிறகு முடிவு எழுத போகிறீங்க. அப்போ முடிவுண்டு தலைப்பு எழுதிட்டு என்ன முடிவாக இருக்கும்னு கேட்டால், நீங்கள் நோக்கம் என்னவோ அந்த நிறைவேற்றினதாக முடிவு எழுதுனீங்கன்னா சரி. இப்போ வலிக்கு திட்டமான கனவளவு இல்லை என்றது தானே நாங்கள் செய்த பரிசோதனையின் நோக்கம். மேற்படி செயற்பாட்டிலிருந்து வலிக்கு திட்டமான கனவளவு இல்லை என்பதை விளங்கி கொண்டோம் என்று முடிவு எழுதிட்டீங்கன்னா சரி. இப்படியாக நீங்கள் எல்லா பரிசோதனைகளுக்கும் இந்த அமைப்பை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு எப்போதும் பாடக்கொப்பி எடுத்த உடனே வடிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும், வேலை பார்த்த உடனே டக்குன்னு விளங்கும். அடுத்தது கொஷன்ஸ் கேட்கக்குள்ளேயும் அந்த அவ்வளோ விஷயத்துலேருந்து தான் கேட்பாங்க. இந்த அமைப்பை காட்டிட்டு இந்த பரிசோதனை எதற்காக செய்யப்பட்டது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். இந்த பரிசோதனையின் செயற்பாடுகள் படிமுறைகளில் தருக, 3 படிமுறைகளை எழுதுக என்று கேட்பாங்க. அல்லது இதில் நீங்கள் அவதானித்த அவதானங்கள் எவைன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு அவதானம் மாத்திரம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அவதானத்தை எழுதுவீங்க. 2-3 அவதானங்கள் அவதானிச்சிருந்தீங்கன்னா 2 அவதானங்களோ 3 அவதானங்களோ கேட்கக்குள்ள அந்த அவதானங்கள்னு போட்டுட்டு 1 2 3 எழுதணும். நீங்கள் இல்லைங்கதா? அப்போ அதை தெளிவாக நீங்கள் படித்து வடிவாக எழுதி பதித்து வச்சுக்கொண்டீங்கன்னா தான்
அந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், அப்போ நாங்கள் இன்றைக்கி வகுப்பை முடிப்போம். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது என்னோட தொடர்பு கொள்ளணுமா இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா மேலதிகமாக உங்களுக்கு எதுவும் விளங்கப்படுத்தணுமா இருந்தாலும் நான் அதுக்கு உதவி செய்வேன், உங்களுக்கு செய்யலாம். ஓகே, பாய் பிள்ளைகள். உங்களுக்கான பாடங்களை நான் இப்படி தொடர்ந்து வழங்கலான்னு யோசிச்சிருக்கிறேன். உடனே நான் வீடியோவை ரிலீஸ் பண்ணின உடனே உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா தொடர்ந்து உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நீங்கள் பெற்று படிச்சுக்கொள்ளலாம்.